Set 1 question number 24 பார்க்கலாம். An object is placed at a distance of 60 cm from a concave lens of focal length 30 cm. Use lens formula to find the position of the image formed in this case. So நமக்கு lens formula படிச்சு வச்சுக்கலாம். Lens formula 1/f is equal to 1/v minus 1/u. f na focal length, v na image distance, u na object distance. ஸோ இதில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்ற போது நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். அப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இங்கே எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ எஃபோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லென்த்துக்கு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ்னால -30 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வந்து அதுவும் நெகட்டிவ்னால -60 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸோ 1/f என்னது? -30 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் v தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யூவோட வேல்யூ என்னது? -60 சென்டிமீட்டர். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1/v மட்டும் இந்த பக்கமாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ 1/-30 ப்ளஸ் 1/-60 இஸ் ஈக்குவல் டு 1/v. ஸோ 1/v என்னது? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். 1/-30 ப்ளஸ் 1/-60. இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம டினாமினேட்டர் வந்து சேமாக வரணும். ஸோ -30 × 2 போட்டோம்னா டினாமினேட்டர் சேம் ஆயிரும். மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ என்ன வரும்? 1/v இஸ் ஈக்குவல் டு 1 2 × 1 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை -60. இப்போ இதோட வேல்யூ என்னது? -3/60. ஸோ 3 1 is 3, 3 2s are 6. ஸோ -1/20. 1/vயோட வேல்யூ என்னது? -1/20ன்னு கிடச்சிருக்கு. அப்போ வியோட வேல்யூ என்ன வரும்? -20 சென்டிமீட்டர். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா the position of the image is 20 centimeter from concave lens. ஸோ அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து -20 centimeter from concave lens.